எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். உங்க வீட்ல ஏதாவது செடி வளர்க்குறீங்களா குழந்தைகளா? இல்லையா? ஏன்? ஓ, நீங்க வளர்க்குறீங்களா? சரி சரி, என்ன செடி வளர்க்குறீங்க? பூச்செடியா? என்னது, காய்கறி செடியுமா? சபாஷ்! காய்கறி செடியை வளர்க்க முயற்சி பண்ணுங்க குழந்தைகளா. நம்ம இன்னைக்கு வீட்ல வாங்கி சமைக்கிற காய்கறி எல்லாம் எந்த நிலத்துல வளருதோ அங்க அந்த செடிகளுக்கெல்லாம் பூச்சிக்கொல்லியை போட்டு தான் வளர்க்குறாங்க. இந்த பூச்சிக்கொல்லியில இருக்கிற ரசாயன மருந்துகள் எல்லாம் நம்ம சாப்பிட்ற காய்கறிக்குள்ளேயும் இருக்கு. அதனால காய்கறிகள்ல கிடைக்கிற சத்து குறைஞ்சிடுது. வீட்டிலேயே நம்ம காய்கறி வளர்த்து அந்த காய்கறியை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அதுல இருக்கிற ருசி ஆஹா! நம்ம சின்னதா ஒரு வேலை பண்ணலாம். வெண்டைக்காய் செடி வளர்க்கலாம். வெண்டைக்காய் செடி ரொம்ப சுலபமா வளர்ந்துடும். வெண்டைக்காய் நல்லா காய்க்கவும் காய்க்கும். வெண்டைக்காய் செடியை எப்படி வளர்க்கறது? இந்த கதையை கேளுங்க. இன்னைக்கு சீனோட கதையில வெண்டைக்காய் விதைய எப்படி நட்டு அது எப்படி செடியாகும் அப்படிங்கிறது இந்த கதையில இருக்கு. பாம்பெல்லாம் எங்க போச்சு, பாம்பெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு நீங்க கேக்குறீங்கிறது எனக்கு தெரியுது. சரி சரி, சீனுவின் அப்பா போட்ட காய்கறி தோட்டம் பகுதி 2க்கு நேரா போயிடலாமா? சீனுவின் அப்பா போட்ட காய்கறி தோட்டம் பகுதி 2. எழுதியவர் வர்து தாத்தா. சீனுவின் அப்பா பாடுபட்டதில் ஒரு வழியாக கொல்லைப்புறம் முழுவதிலும் புதர்களை நீக்கியாயிற்று. ஆங்காங்கிருந்த மரங்களைத் தவிர இப்போது கொல்லை பளிச்சென்று வெளிச்சமாய் ஆகிவிட்டது. அப்பா, பாம்பெல்லாம் எங்க போச்சு என்று கேட்டான் சீனு. அடைசலெல்லாம் ஒழிஞ்சு போய் ஆள் நடமாட்டமும் இருந்தா பாம்பெல்லாம் வராது. அதோட இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்தே ராத்திரி எலி பொறி வச்சு 5-6 எலிகளை பிடிச்சாச்சு இல்லையா? சாப்பிட எலி இல்லைன்னா சாரப்பாம்புக்கு இங்க என்ன வேலை என்றார் அப்பா. ஆக பாம்புகள் ஏதும் இல்லை என்று தைரியம் வந்ததும் ஒரு நாள் சீனுவின் அம்மாவும் மூத்த 2 அக்காக்களும் கொல்லைப்புற விஜயம் செய்து மூக்கில் விரலை வைத்தார்கள். அப்பாடி, கொல்லை இத்தனை பெருசா? ஏம்பா, இங்க பூச்செடிகளும் போடலாமே என்று ஆரம்பித்தார்கள். இல்ல இல்ல, காய்கறி தான் போடணும். அங்க இங்க 2-3 பூச்செடிகள் வேணா வச்சுக்கோங்கோ, அவ்வளவுதான் என்றார் அப்பா. அப்பாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை கொல்லையை கொத்துவது. மண்வெட்டியை கொண்டு காலையும் மாலையும் வேர்க்க விறுவிறுக்க அவர் கொல்லை நெடுகிலும் மண்ணை கொத்தினார். சமயங்களில் அண்ணன் தானும் ஆங்காங்கே கொஞ்சம் கொத்துவான். சீனு சின்ன சின்ன சகாயங்கள் செய்வான். கொத்தி மண்ணை புரட்டி போடும்போது வெளியே கொத்து கொத்தாய் வரும் பழைய செடிகளின் வேர்களையும் பெரிய கற்களையும் பொறுக்கி கொல்லை கடைசியில் கொண்டு போய் போடுவான். அப்பாவின் கூடவே நின்று சதா ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். எதுக்குப்பா மண்ணை கொத்தணும்? பயிர் எதுவும் பண்ணாததுனால மண்ணு இறுகி போயிருக்கும். புதுசா செடி நடணும்னா மண்ணு இளகி இருந்தாதானே முடியும். அதோட மண்ணுக்குள்ள காத்து போகணும். உள்ள அடியில கிடந்த மண்ணு மேல வந்து சூரிய வெளிச்சம் படணும். மேல இருக்கிற மண்ணு அடியில போனா அதுல சேர்ந்துள்ள சத்தெல்லாம் புதுசா வைக்கிற செடிகளோட வேர்களுக்கு போகும் என்றெல்லாம் கொத்தியவாறே விளக்குவார் அப்பா. சீனுவின் அண்ணனுக்கு ஒரு ஆசை. அவன் கழிவறைக்கு சற்று தள்ளி ஒரு 6 அடிக்கு 6 அடி நிலத்தை அவனே முழுவதும் கொத்தினான். முடித்ததும் அப்பாவிடம் வந்து, அப்பா, அந்த இடம் பூரா நான் என் போக்குல செடிகளை வச்சு விஞ்ஞான ஆராய்ச்சியெல்லாம் பண்ண போறேன் என்றான். அவனுக்கு அறிவியல் ஆர்வம் கூடுதல். அப்பா, அங்கங்க நடுவுல கிடைக்கிற இடத்துல உன் பயிர் ஆராய்ச்சியெல்லாம் வச்சுக்கோ, அவ்வளவுதான் என்றார். அப்பா பஞ்சாங்கத்தை புரட்டி நல்ல நாள் பார்த்து, நாளன்னைக்கு சாயங்காலம் நம்ம விதை போடலாம் என்றார். பிறகு சீனுவையும் அவன் கடைசி அக்கா அண்ணனையும் கூட்டிக் கொண்டு கொல்லைப்புறத்தை ஒரு சுத்தி பார்த்துவிட்டு எங்கே எங்கே என்ன போடுவது என்று விளக்கினார். அதோ அந்த சாக்கடை முடியற இடத்துல 2-3 வாழைக்கண்ணை நட்டுடுவோம். அது பாட்டுக்கு சாக்கடை தண்ணீரை உறிஞ்சுண்டு தானே வளர்ந்துரும். அதுக்கு பக்கத்துல அங்க அகலமா பாத்தி கட்டியிருக்கேன் பாரு, அங்க கீரை. இதோ இந்த பக்கம் கொத்தவரை, அதுக்கு பக்கத்துல வெண்டை, கத்திரிக்காய். கிணத்தை சுத்தி ஒரு சைடு பூச்செடிகள் வச்சுக்கோங்க பொண்ணுகளா. கிணத்துலேருந்து தண்ணி சேர்ந்தும் போதும் துணி துவைக்கும் போதும் வர தண்ணியே அதுகளுக்கு போதும். கிணத்துக்கு இந்த பக்கம் மிதி பாகல், அதை ஒட்டி பச்சை மிளகா, தக்காளி, சேப்பங்கிழங்கு போட்டுடலாம். அதோ அங்க 2 பந்தலை போட்டு பொடலையும் அவரைக்காயையும் போட்டுடலாம். அதோ அந்த சுவரண்டை, பூசணி, பரங்கி. அன்றும் மறுநாள் மாலையும்
கிணற்றிலிருந்து அப்பா வாளி வாளியாய் தண்ணீர் எடுத்து விதை போட தீர்மானித்திருந்த எல்லா இடங்களிலும் தண்ணீர் ஊற்றினார். சீனுவும் ஒரு சிறு வாளியை எடுத்துக்கொண்டு தண்ணீர் ஊற்றினான். அண்ணனும் கடைசி அக்காவும் கூட. நல்ல நாளும் வந்தது. ஒரே ஆர்வமாக எல்லாரும் கொல்லைக்கு படையெடுத்தார்கள். அப்பா பல பல காகித பொட்டலங்களில் விதைகளை வாங்கி வைத்திருந்தார். எது எந்த காய்கறியின் விதை என்றெல்லாம் காட்டி விளக்கினார். குட்டிகளெல்லாம் வெண்ட விதைங்கோ முதல்ல என்றார். சின்னதாய் சாம்பல் நிறத்தில் மணிமணியாய் இருந்த வெண்டைக்காய் விதைகளை ஒவ்வொன்றாக எடுக்க வேண்டியது. விதைக்கும் இடத்தில் மண்ணில் சிறிது நீர் ஊற்றி சேறு ஆக்க வேண்டியது. அதில் விரலால் அமுக்கி ஒரு சிறு குழி, அதற்குள் வெண்டை விதையை ஒரு அரை இன்ச்சு ஆழத்தில் அமுக்கி மண்ணை மூட வேண்டியது. அவ்வளவே. அப்படி ஆளாளுக்கு வெவ்வேறு விதைகளை போட்டி போட்டு கொண்டு விதைத்தார்கள். கருப்பு மணல் போல இருந்த கீரை விதைகளை அப்பா நல்ல சேறு போல நீர் விட்டிருந்த பாத்தியில் விசிறினார் போல் தூவிவிட்டார். கொத்தமல்லி விதைகளை ஒரு சப்பாத்தி குழவியை கொண்டு உருட்டி நசுக்கி அவற்றையும் மற்றொரு பாத்தியில் தூவினார். என்ன புடலங்காய நீ விதைக்கிறியா? நல்ல நீளமா பாம்பு பாம்பா காய்க்கும் என்றார் அப்பா அம்மாவிடம். ஐயோ நான் மாட்டேன்பா என சீனுவின் அம்மா சொல்ல எல்லாரும் சிரித்தார்கள். விதை போட்ட 2ஆம் நாள் காலையில் சீனு கொல்லை பக்கம் ஓடிப்போய் பார்க்கும்போது அவன் வெண்டை விதை இட்ட இடங்களில் ஆங்காங்கே வெள்ளை நிறத்தில் ஒரு புழு மண்ணிலிருந்து வளைவாய் கொக்கி போல வெளியே வருவது போல கண்டது. ஆ, முளைவிட ஆரம்பிச்சிடுத்து, நாளைக்கு பாரு என்ன ஆகிறதுன்னு என்றார் அப்பா. சீனுவுக்கு ஒரே சந்தோஷம். மறுநாள் 2 குட்டி இலைகளுடனும் மெல்லிய வெள்ளை தண்டுடனும் அரை இன்ச்சு உயரத்துக்கு வெண்டை முளைத்திருந்தது ஆங்காங்கே. அவ்வாறே அவரை, கொத்தவரை, பூசணி, பரங்கி இவையும் முளைவிட்டிருந்தன. அவரை விதை 2ஆக பிளந்து குருத்து இலையின் கீழே 2 பக்கமும் கைவிரித்தார் போல் வெளியே வந்திருந்தது. அப்பா அதை சுட்டி காட்டி, இன்னும் வளரத்துக்கு இந்த விதைகளிலிருந்தே சத்தை இழுத்துக்கும், அப்புறம் இந்த கைகள் காஞ்சு விழுந்துடும் என்று விளக்கினார் அப்பா. இட்ட பெரும்பாலான விதைகள் அடுத்தடுத்து முளைவிட்டு சிறிது சிறிதாக வளர ஆரம்பித்தன. தினமும் மாலையில் செடிகளுக்கு நீர் ஊற்ற சீனுவும் தன் குட்டிவாளி சகிதமாய் உதவிக்கு வந்து விடுவான். 2 அக்காமார்களும் தங்கள் தோழிகள் வீடுகளிலிருந்து கனகாம்பரம், சாமந்தி, முல்லை, டிசம்பர், செம்பருத்தி போன்ற பூக்களின் விதைகளையோ பதியன்களையோ கொண்டு வந்து கிணற்றருகில் வைத்தனர். சீனுவுக்கும் அவன் கடைசி அக்காவுக்கும் பட்டு ரோஸ் எனப்படும் ஒரு பூவின் மீது கொள்ளை பிரியம். அது ரோஜா போன்ற அமைப்பில் அடுக்கடுக்கான இதழ்களுடன் ஆழ்ந்த பிங்க் நிறத்தில் சின்னதாய் பூக்கும். அதற்கு மணம் ஏதும் கிடையாது. சீனுவின் பள்ளியின் ஜன்னலோரத்தில் அது நிறைய வளர்ந்து பூத்து குலுங்கும். அதன் இலைகள் சின்ன கத்தி போல இருக்கும். 4-5 இலைகளுடன் அதன் ஒரு தண்டை ஒடித்து வந்து மண்ணில் செருகினால் போதும். அடுத்த ஓரிரு நாட்களில் வேர் விட்டு முளைத்து கொண்டு விடும். அப்படி 7-8 பட்டு ரோஸ் செடிகளையும் பதியனிட்டார்கள். அவையும் கிடுகிடுவென்று துளிர்விட ஆரம்பித்து விட்டன. அடுத்து வந்த வாரங்களும் மாதங்களும் சீனுவுக்கு ஒரே உற்சாகமும் ஆனந்தமும் அளிக்கும் தினங்களாக இருந்தன. ஒவ்வொரு செடி விடும் முளைகளும் இளம் தளிர்களும் அவை வளரும் வேகமும் பின் அவை மொட்டு விடுவதும் பின்னர் ஒவ்வொரு காய்கறி செடியிலும் ஒவ்வொரு விதத்தில் மலர் மலர்வதும் சீனுவுக்கு எத்தனை ஆனந்தத்தை தந்தன. அவன் கண்களில் அவையெல்லாம் எத்தனை எத்தனை அற்புதங்களாக விரிந்தன. பூக்கள் விரிய ஆரம்பித்தவுடன் எங்கிருந்தோ பட்டாம்பூச்சிகளும் தேனீக்களும் வந்தன. தேனீக்களை அத்தனை கிட்டத்தில் சீனு அப்போதுதான் பார்த்தான். அவை பூக்களில் உள்ள தேனை குடித்துவிட்டு தங்கள் கால்களில் மஞ்சளாய் மகரந்த பொடிகளை திரட்டிக் கொள்ளும். அப்பா அவற்றை காட்டி மகரந்த சேர்க்கை பற்றி சொல்லிக் கொடுப்பார். தேனி எப்படி மலரிலிருந்து குடித்த தேனை தன் வயிற்றில் பக்குவப்படுத்தி கெட்டியாக கெட்டுப்போகாத தேனாக மாற்றி தன் கூட்டில் சேமித்து வைக்கும் என்று விளக்குவார். அதன் கொடுக்கை காட்டி எச்சரிக்கையாய் இருக்குமாறு அறிவுறுத்துவார். காலில் ஒட்டிக்கொண்டு போகும் மகரந்தத்தை பயன்படுத்தி தேன் மெழுகு உண்டாக்கி எப்படி கூடு கட்டும் என்றும் விளக்குவார். எல்லாம் கேட்க கேட்க ஆச்சரியமாய் இருக்கும். இப்போ நம்ம ஊர் பஞ்சாயத்து போர்டுலயே வீட்டுல தேனி வளர்க்க சொல்லி கொடுக்க ஆளுங்கள்லாம் வரா. தேன் பெட்டி வாங்க மானியமெல்லாம் கொடுக்கறாளாம் என்றார் அப்பா. அடுத்த 2 வருடங்களில் சீனுவின் வீட்டிலேயே தேன் பெட்டி வைத்து தேனீக்களை வளர்த்தார்கள்.
அது ஒரு தனி கதை. அந்த கதையையும் நாம் இன்னொரு நாள் கேட்கலாம். பரங்கி, பூசணி இவை கொடிகள். கடகடவென்று அவை வளர்ந்து படரும் வேகம் ஆச்சரியமானது. இவற்றில் ஆண் பூக்கள், பெண் பூக்கள் என்று தனித்தனி உண்டு என்று அப்போதுதான் தெரிந்து கொண்டான் சீனு. இவற்றின் பெண் பூக்களில் முதலில் பிஞ்சுவிட்ட பின்னரே பூ மலர்வது என்பது ஒரு வித்தியாசமான ஆச்சரியமாய் இருந்தது. சீனுவின் விஞ்ஞானி அண்ணன் அவன் போக்கில் செடிகள் வைக்கும் மும்முரத்தில் இருந்தான். நம்மூர் கிளைமேட்டுக்கு இதெல்லாம் வளராதுடா என்று அப்பா சொல்வதை காதில் வாங்காமல் அவன் உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொண்டைக்கடலை, பேரிக்காய், பிளம் இவற்றை வளர்க்க முனைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் வீட்டில் வாங்கியிருந்த அன்னாசி பழத்தின் கொண்டையை கத்தரித்து ஒரு ஓரத்தில் நட்டு வைத்தான். சீனோட அண்ணா போட்ட உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொண்டைக்கடலை, பேரிக்காய், பிளம், அன்னாசி பழம் இதுல எது முளைச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? அடுத்த பகுதியில நம்ம கதையை கேட்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.